பாஜக கட்சி சார்பில் மாபெரும் பொதுக்கூட்டம். சிறப்புரையாற்ற வருகை தரும் தமிழகத்தின் வருங்கால முதலமைச்சர் மாநில தலைவர் திரு கே அண்ணாமலை அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். நாள் 25/8/2024 ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி. இடம் கோயம்பேடு மார்க்கெட் திடல். இப்படிக்கு என்றும் தேசப்பணியில் மாவட்ட தலைவர் என் தனசேகரன், மாவட்ட பொருளாளர் மத்திய சென்னை மேற்கு மாவட்டம் வி ரமேஷ் அட்வொகேட். Hola! Your dream vacation to Thailand starts from 19,999 only with GT Holidays, South India's #1 travel brand. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கட்சியினுடைய கொடியையும் பாடலையும் நீங்க எப்படி பார்க்கறீங்க சார்? இப்போ பிப்ரவரியில் நீங்கள் கட்சி ஆரம்பிச்சா சொல்லி இப்போ வந்து கொடியை அறிவிக்கிறாரு, வரவேற்கப்படக்கூடியது தான். அந்த கொடியை அறிமுகப்படுத்தும் பொழுது அந்த கொடியோடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லலை. அவர் என்ன சொன்னார்னா, இந்த கொடிக்கு பின்னாடி பெரிய வரலாறு இருக்குது, அந்த 6 வாரத்தெல்லாம் கூட நான் வந்து மாநாட்டில் சொல்கிறேன் அப்படின்றார். மாநாடு வரைக்கும் எல்லாரையும் பேசு பொருளாக்க விட்டு போயிருக்காரு விஜய், அப்படிதான் பார்க்க முடியாதா? அதுதான் கலைஞர் வார்த்தையில் சொல்லணும்னா, கூடுற கூட்டெல்லாம் ஓட்டா மாறிட்டாரு. அது நீங்கள் பேசு பொருள் ஆக்கினா அந்த பேசு பொருளே ஓட்டா மாறாது. எல்லா கட்சியிலேருந்தும் சேர்ந்த மொத்த ரசிகர்கள் இருப்பாங்க. இன்றைக்கு அவங்க வெப்சைட் ஓப்பன் பண்ணி உறுப்பினர் சேர்க்கணும்னா 60 லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்கன்றாங்க. வரவேற்பக்கக்கூடிய நம்ம இல்லைன்னு சொல்ல. ரசிகர்கள் எல்லாருமே வந்து அது எல்லாமே ஓட்டா மாறாது. எல்லா கட்சியிலையும் ரசிகர்கள் இருப்பாங்க, ஓட்டா மாறாது. இன்னொரு பக்கம் ஒருவேளை அதே ஓட்டா மாறினாலும் தேர்தல் களத்தில் ரசிகர்களின் ஓட்டு மட்டும் போதுமானா நிச்சயமாக போதாது. அவர் வந்து பெரியாரை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், அந்த மாணவர்கள் மத்தியில் பேசினார். அண்ணாவை நீங்கள் ஃபாலோ பண்ணணும், காமராஜரை ஃபாலோ பண்ணி இதெல்லாம் பேசினார். பெரியாரையும் அண்ணாவையும் போற்றுதல்னா போற்றுதலுக்குரியவர்கள். எத்தனையோ அவர்கள் வந்து புரட்சி பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக. பெண் உரிமை குறித்து பேசியிருக்காங்க, இது போல விஷயங்கள்லாம் நிறைய பேசியிருக்காங்க, சமூக நீதியை குறித்து. ஆனால் திராவிட சித்தாந்தத்தை அவர் ஏற்றுக்கொள்கிறார்னா அதை இந்த பாடலில் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தமிழ் தியாகிகள், திராவிட தியாகிகள், தமிழ் தியாகிகளை போற்றுவோம். அதற்கு அடுத்த வார்த்தையில தமிழ் மொழிக்காக பாடுபட்ட மொழிப்போர் தியாகிகள், அந்த மொழிப்போர் தியாகிகள் ஜெனரலா சொல்ல, தமிழ் மொழிக்காக பாடுபட்ட மொழிப்போர் தியாகிகளை போற்றுவோம். அப்போ வந்து அந்த திராவிட சித்தாந்தம் அவருக்கு இல்லை, அந்த எண்ணத்துல அவர் வரல. ஒப்பீட்டளவுல நாம் தமிழர் கட்சி மாதிரி தமிழக வெற்றி கழகம் அப்படி சொல்ல முடியுமா? கிட்டத்தட்ட அதுதான். ஆமா, அவங்க வந்து தமிழ் தேசியம் அப்படின்றது முழுவதுமாக எடுக்கிறாங்க. இவர்கள் தமிழர்கள் உரிமை அப்படின்றத முழுவதுமாக எடுக்கிறார். முழு நேர அரசியல்வாதியா உங்களை களத்துல போராட்ட களத்துல காட்டணும். ஏன்னா இப்போ வந்து நீங்க நாம் தமிழர் எடுத்துக்கோங்க, சீமான் தொடர்ந்து போராட்ட களத்துல எந்த அளவுக்கு காட்டிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது தான் அவர் வந்து 1% 3 ஆச்சு, 3 வந்து 6 ஆச்சு, இன்றைக்கு 8.22 வந்து நிக்கிறாரு. இதே போதாது, இதே எந்த வித மாற்றத்தையும் அவரால் கொடுக்க முடியாது. கண்ணு கட்டினது வரைக்கும் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், சீமானால எந்த மாற்றத்தையும் கொடுக்க முடியாது. ஒரு கட்சியின் வெற்றியை தடுக்க முடியும். புது கட்சி நீங்க வரும்பொழுது முதல் முறை உங்களுக்கு அதிக ஓட்டு விடும். அந்த ஓட்டை தக்க வைக்கணும், அந்த ஓட்டை அதிகப்படுத்தணும்னா போராட்ட களம் எக்கச்சக்கமா இருக்கும். அதற்கு நீங்கள் நான் மாநாட்டில் சொல்றேன், அடுத்தது சொல்றேன்னு நீங்க தயங்கிட்டே போனீங்கன்னா அது வந்து ஒரு கட்டத்தில் கமல் மாதிரி தான், ஒரு கட்டத்தில் ரஜினி மாதிரி தான். கொள்கை தன்னை சுத்தி இருக்கும்போது ரஜினி கட்சி ஆரம்பிக்கல, கொள்கை தன் தலையை சுத்தும் போது கட்சி ஆரம்பிக்கலாமான்னு யோசிச்சார். விஜய் அரசியல் யாருக்கு சேதாரத்தை ஏற்படுத்தும்? சேதாரத்தை ஏற்படுத்தக்கூடியது பார்த்தீங்கன்னா, நம்ம கண்ணுக்கிட்ட தூரிய வரைக்கும் இளம் தலைமுறை விஜய் கிட்ட சேர்றதுக்கு தான். சரி, கொஞ்சம் வயசானவங்க. இது வந்து 3 இடங்கள்ல வந்து அது வந்து ரொம்ப சென்சிட்டிவ் பாயிண்ட். ஒன்று வந்து நாம் தமிழர். உங்களுடைய பார்வையில கூட்டணி வைப்பாரா, தனித்தே பயணிப்பாரா விஜய்? எனக்கு தெரிஞ்சு தனித்தே தான் பயணிக்க வாய்ப்பு இருக்கிறது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும். அதற்கு பிறகு எப்படின்னு தெரியாது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும். ஆனால் தனித்தே பயணித்தால் பெரிய அறுவடையை காண முடியாது. அதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் திரு பொன் வில்சன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் பொன் வில்சன் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா? தமிழ்நாட்டில் ஒரு புதிய கட்சி பிப்ரவரியில் உதயமாச்சு, தமிழக வெற்றி கழகம். அந்த கட்சியின் கொடி, கட்சியின் அந்த பாடல், அதெல்லாம் வந்து நேற்றைக்கு ஒரு பரபரப்பான ஒரு செய்தியை உண்டாக்கி இருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கட்சியினுடைய கொடியையும் பாடலையும் நீங்க எப்படி பார்க்குறீங்க சார்? இல்லை, விஜய் நீண்ட நாட்களாக வந்து கட்சி ஆரம்பிக்கணும் அப்படின்ற எண்ணத்தில் இருந்தார் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆண்டு கணக்கில் வந்து எப்படியா கட்சி அதனால தான் ரசிகர் மன்றத்தை வந்து மக்கள் நற்பணி இயக்கமாக ஆரம்பித்து
அது வந்து மக்கள் பணி செய்கிறதுக்கு, நலத்திட்ட உதவிகள் செய்கிறதுக்கு, பிறகு மாணவிகளுக்கு அதிகமாக மதிப்பெண் எடுத்தவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறதுக்கு, இதெல்லாம் வந்து மக்கள் நல பணியை ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போயே தெரியும் என்றைக்குனா கட்சி ஆரம்பிப்பார். ஆனால் நேரடி அரசியலில் அவர் இது வரைக்கும் ஈடுபடலை அப்படின்றது. பிப்ரவரியில் அந்த கட்சியை ஆரம்பித்தார். அதுக்கு முன்னாடியே அவங்க தந்தை வந்து ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறேன்னு அவசரப்பட்டு அதுக்கப்புறம் அது வந்து ஒரு முரண்பாடு ஏற்பட்டு பிறகு இப்போ வந்து இவர் கட்சியை ஆரம்பித்தார் பிப்ரவரியில். ஆனால் ஆரம்பிக்கும் போதே ஒரு 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 நெருடல் என்ன அப்படின்னா, கட்சியை ஆரம்பிச்சிட்டாரு, பட் அதோட சித்தாந்தங்கள், கொள்கைகள், லட்சியங்கள் எதுவுமே அதை பற்றி சொல்ல, பேர் மட்டும் ரெஜிஸ்டர் பண்ணியாச்சு தமிழக வெற்றி கழகம்னு. அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா பாராளுமன்ற தேர்தலில் நிற்க மாட்டேன்ட்டார். நாடாளுமன்ற தேர்தல் அது நான் நிற்க முடியாது அப்படின்ட்டார். அது டெஸ்டிங் பண்ணியிருக்கலாம், அது நிற்க முடியாதுன்ட்டு ஒரு சிறிய தயக்கம் இருக்குது. இல்லை சார், எந்த முன் தயாரிப்பு இல்லாமல் எப்படி அவர் பாராளுமன்றத்தில், அவர் கொடியே இல்லை அந்த காலத்தில். இப்போ 2024 இப்போ வந்து பார்லிமெண்ட் தேர்தலப்போ அவர் கொடியே கிடையாது. உள்ளாட்சி தேர்தலில் அவர்கள் ஆளுங்க இருந்தாங்க, அதை பெருமையாக சொல்லிக்கிறாங்கல்ல, நாங்கள் அடையாளப்படுத்திக்கிறாங்க. அதை தான் ஆனால் அது ஒரு சுயேட்சை கணக்கு தான். அதுதான் சுயேட்சையாக தான். இப்போ சுயேட்சை அப்படின்றதான் எடுத்தோடனே வந்து சின்னன்றது எடுத்தோடனே வந்து கவுன்சிலர் கிட்ட வந்தாங்க. எடுத்தோடனே வந்து பதிவு செய்யப்பட்ட கட்சி, அங்கீகாரப்பட்ட செய்யப்பட்ட கட்சி கிடையாது. பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் தேர்தல் ஆணையத்தில் வந்து அவங்ககிட்ட இருக்கிற லிஸ்ட்டில் வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. அதான் நீங்கள் தனிச்சின்னம் வச்சுக்க முடியாது. இப்போவும் தனிச்சின்னன்றது பெருசாக இருக்காது. அது ஒருவேளை நீதிமன்றம் கொடுத்தா கொடுக்கலாம் முடியாது. மற்றபடி ஆர்டர் ஆஃப் ப்ரிஃபரன்ஸு தேர்தல் கமிஷனில் இருக்கிற சின்னங்களில் முன்னுரிமை பதிவு செய்யப்பட்ட கட்சிக்கு அப்படி தான் கொடுக்கப்படும் அப்படின்றது தான் இருக்கும். ஆனால் அது ஒருவேளை களம் கண்டிருக்கலாம். அப்போது அது ஒரு பக்கம். இன்னொன்று சரி 2026 அவர் நினச்சது நான் சட்டமன்ற தேர்தல் தான் அப்படின்ட்டாரு. ரைட், ஓகே, அது ஒன்றும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் என்னென்னா அவருடைய கட்சி, கொள்கை, சித்தாந்தம் எப்போ தான் அறிவிப்பார், எப்போ தான் அந்த போராட்ட காலத்துக்கு வருவார், அது ஒரு பெரிய கேள்விக்குறி. எப்படின்னா இப்போ பிப்ரவரியில் நீங்கள் கட்சி ஆரம்பிச்சா சொல்லி இப்போ வந்து கொடியை அறிவிக்கிறாரு, வரவேற்கப்படக்கூடியது தான். இப்போ கொடியை அறிமுகப்படுத்தினார் பனையூரில். அந்த கொடியை அறிமுகப்படுத்தும் பொழுது அந்த கொடியோடைய வரலாறு என்ன அப்படின்னு சொல்லலை. அவர் என்ன சொன்னார்னா, இந்த கொடிக்கு பின்னாடி பெரிய வரலாறு இருக்குது, ஒரு புரட்சிக்கு பின்னாடி ஒரு அமைதி ஆர்ப்பாட்டம் வர மாதிரி இருக்கும், அந்த ஆரவாரத்தெல்லாம் கூட நான் வந்து மாநாட்டில் சொல்கிறேன் அப்படின்றார். அப்போது என்னென்னா இது எதிர்பார்ப்பு மக்கள் மத்தியில் இருக்குமா இல்லையா? அப்போ மாநாடு எதுக்குன்றதை அடுத்து எப்போ சொல்லுவார்? அதனால மாநாடு அடுத்த மாதம்னு சொல்றாங்க. இன்னும் ஒரு மாசத்துல மாநாடு அடுத்த மாதம். கொடிக்குரிய காரண காரியங்கள்ல மாநாடுல சொல்லுவேன். இல்ல சார், மாநாடுக்குரிய காரண காரியங்கள்ல அப்புறம் சொல்றேன்னாருன்னா அதுதான் சொல்றேன். அந்த ஒரு பேசு பொருள் ஆக்கி விட்டு போயிருக்காரு சார். எல்லாருமே தன் கட்சி கொடியை பத்தி பேசணும், அந்த கட்சி பாடல்ல வர வரிகளை பத்தி விவாதிக்க வேண்டும். மாநாடு வரைக்கும் எல்லாரையும் பேசு பொருள் ஆக்கி விட்டு போயிருக்காரு விஜய். அப்படிதான் பார்க்க முடியாது. அதுதான் கலைஞர் வார்த்தையில சொல்லணும்னா, கூடுற கூட்டெல்லாம் ஓட்டா மாறிட்டாது. அது நீங்கள் பேசு பொருள் ஆக்கினா அந்த பேசு பொருளே ஓட்டா மாறாது. உங்கள் ரசிகர்கள் இருக்கிறாங்க. ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் பலதரப்பட்ட ரசிகர்கள், எல்லா கட்சியிலேருந்தும் சேர்ந்த மொத்த ரசிகர்கள் இருப்பாங்க. அவங்க இன்றைக்கு அவங்க வெப்சைட் ஓப்பன் பண்ணி உறுப்பினர் சேர்க்கணும்னா 60 லட்சம் பேர் சேர்ந்துட்டாங்கன்றாங்க. வரவேற்படக்கூடியது நம்ம இல்லைன்னு சொல்ல. ரசிகர்கள் எல்லாருமே வந்து அது எல்லாமே ஓட்டா மாறாது. எல்லா கட்சியிலையும் ரசிகர்கள் இருப்பாங்க, ஓட்டா மாறாது. இன்னொரு பக்கம் ஒருவேளை அதே ஓட்டா மாறினாலும் தேர்தல் களத்தில் ரசிகர்களின் ஓட்டு மட்டும் போதுமானா நிச்சயமா போதாது. சரி, தேர்தல் களத்தில் அதை தாண்டி வாக்காளர்களின் ஓட்டு உங்களுக்கு தேவை. அந்த வாக்காளர்களின் ஓட்டு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் உடனடியாக உங்களுடைய கட்சி என்ன, கொள்கை என்ன, சித்தாந்தம் என்ன, தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகள், மாநில கட்சிகள், தேசிய அளவில் இந்தியாவில் இருக்கிற கட்சிகள், தமிழ்நாட்டில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கட்சிகள், இந்த கட்சிகளுக்கெல்லாம் இல்லாத ஒரு மாற்று சிந்தனை மக்கள் நலனுக்காக என்ன இருக்கிறது உங்ககிட்ட? தமிழக வெற்றி கழகம்னு சொல்லிட்டாரு. தமிழக மக்களுக்காக உழைக்கிற கட்சின்றது அந்த பெயர்ல தெரியுது. சமத்துவம், சமூக நீதி, சகோதரத்துவம் நேற்றைக்கு உறுதிமொழியில சொல்லிட்டாரு. இன்னும் வேற என்ன அந்த கட்சி உறுதிமொழி? இப்ப நீங்க சொன்னது சகோதரம், சகோதரத்துவம், சமத்துவம், சமூக நீதி, சமூக நீதி, இது எல்லா கட்சிகளும் காலகாலமா சொல்லிட்டு இருக்கு. எல்லா கட்சிகளும் அடிப்படை சித்தாந்தம் அப்படி கிடையாது. அதை தான் நான் சொல்றேன். நான் என்ன சொல்றேன், கொள்கை கட்டாயம் விஜய் சொல்லுவார் சார். நிச்சயமா மாநாட்டுல அவங்க கட்சி கொள்கை என்ன, தேசிய அரசியலா, தமிழ் தேசிய அரசியலா அல்லது திராவிட அரசியலான்னு டெஃபினட்டா சொல்லுவார். நான் என்ன சொல்றேன், ஏட்டளவுல தான் அந்த கொள்கை எல்லாம் இருக்கு. உண்மையா இல்ல? இப்ப அவர் யார் இந்த கொள்கை எல்லாம் தூக்கி பிடிச்சுன்னு சுத்தினுறாங்க இன்னைக்கு? கொள்கையில சமரசம் பண்ண 1000 கட்சிகள் இருக்கு தமிழ்நாட்டுல. கொள்கையில தேர்தலுக்கு மட்டும்தான் சமரசம், மற்றபடி சமரசம் கிடையாது. இப்ப தமிழ்நாட்டுல அதிமுகவும் திமுகவும் இருமொழி கொள்கை. சரி, அதுல ஒரே குறிக்கோளோட தான் இருக்கிறாங்க. அதுல மாற்றம் இருக்கிறதா? ஆனா தேசிய கட்சிகள்ல இருக்கும். இப்ப காங்கிரஸும் அதுல மென்மையான மும்மொழி கொள்கை உறுதியா நிக்கிறாங்களா இவங்கலாம்? ஆமா, 100% தடம் பெறல்றாங்களே சார். தேர்தலுக்கு தேர்தல் தடம் பெறல்றாங்க, இல்லன்னா தேவைன்னும் போது தடம் பெறல்றாங்க. கொள்கையை தூக்கி பிடிச்சிட்டு சுத்தனவங்க எத்தனை கட்சி சொல்லுங்க? அதெல்லாம் நடைமுறையில ஒரு சில சிக்கல்கள் வரும் தான். ஆனா
நடைமுறை நீங்க வந்து உங்க கொள்கைகளை நீங்க வெளில பிரகடனப்படுத்தணும்ல, மாநாட்டுல சொல்றாங்க. அதை பொறுத்துலையே இப்போ நீங்க திராவிட கழகம் எடுத்தா பகுத்தறிவு கொள்கை, கடவுள் மறுப்பு கொள்கை. இப்ப நாம் தமிழர் எடுத்துக்கிறது தமிழ் தேசியம், அவர்களுக்கு திராவிட சித்தாந்தம் கிடையாது. இப்ப அது போல தனிப்பட்ட கொள்கை நீங்க சொல்ற மாதிரி வறுமை ஒழிப்பு, வேலை வாய்ப்பு, இளைஞர்களுக்கு வாய்ப்பு, இதெல்லாம் வந்து கஸ்டமரி, அதெல்லாம் வந்து டிப்ளமேட்டிக் வேர்ட்ஸ், அதெல்லாம் காமனா வருது. ஆமா, மற்றபடி நீங்க என்ன கொள்கை தமிழ் மக்களுக்காக வச்சிருக்கீங்க அதான் சார் மாநாட்டுல சொல்றேன்றாரு. அது மாநாட்டுல சொல்றது இருக்கட்டும். எனக்கு தெரிஞ்சு இந்த கொடியேற்று விழால பாடல்ல சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு சார்? இப்ப அதுதான் சொல்லுவார். பாடல்ல எடுத்த உடனே என்ன சொல்றாருன்னா, தமிழன் கொடி பறக்குது, தலைவன் யுகம் பிறக்குது. ஆமா, யார் கொடி? தமிழன் கொடி. ஆமா, தமிழர்களுடைய கொடின்ற. இப்போ இவர் தமிழுக்காகத்தான் இவர் பேசுறாரு அப்படின்ற ஒரு யூகத்துக்கு நம்ம வரலாம். அப்ப திராவிடத்தை இவர் புறக்கணிக்கிறாரு அப்படின்ற யூகத்துல வரலாம். அடுத்த வார்த்தை 3 எழுத்து மந்திரத்தை மீண்டும் காலம் ஒலிக்குது. யாரு 3 எழுத்து மந்திரம் சொல்லுங்க? மீண்டும் ரிப்பீட்டிங். இல்ல மீண்டும்னா ஏற்கனவே ஒலிச்சிருக்குது. ஆமா, மீண்டும்னா ஏற்கனவே ஒளிச்சிருக்குது. நான் சொல்லிடுறேன். அப்ப என்னன்னா அந்த 3 எழுத்து மந்திரம் நம்ம கற்பனைக்கு யாருன்னா அண்ணா, பேரறிஞர் அண்ணா எடுத்துக்கலாம், எம்ஜிஆர் எடுத்துக்கலாம். அதெல்லாம் அந்த படத்திலே காட்டிட்டாரு. அதுல நடுவுல நின்னுருக்கு. அதுல விஜய் அப்படி வந்துருது. அது அவர் அப்ப திராவிடத்தை விடல. ஆமா, அதை தான் சொல்றேன். தனி மனித கொள்கை கிடையாது. அதான் வந்து இதுக்கு முன்னாடி கூட வந்து அவர் வந்து பெரியாரை நீங்க ஃபாலோ பண்ணுங்க, அந்த மாணவர்கள் மத்தியில பேசினாரு. அண்ணாவை நீங்க ஃபாலோ பண்ணணும், காமராஜரை ஃபாலோ பண்ணி இதெல்லாம் பேசினாரு. பெரியாரையும் அண்ணாவையும் போற்றுதல்னா போற்றுதலுக்குரியவர்கள். எத்தனையோ அவர்கள் வந்து புரட்சி பண்ணியிருக்காங்க தமிழ்நாட்டு மக்களுக்காக. பெண்ணியம் குறித்து பேசியிருக்காங்க, பெண் உரிமை குறித்து பேசியிருக்காங்க, இது போல விஷயங்கள்லாம் நிறைய பேசியிருக்காங்க, சமூக நீதியை குறித்து. ஆனால் திராவிட சித்தாந்தத்தை அவர் ஏற்றுக்கொள்றாருன்னா அதை இந்த பாடல்ல ஏற்றுக்கொள்ளவில்லை. அதுல திராவிட சித்தாந்தமும் வருது. 3 எழுத்து மந்திரம்னா தப்பித்தார் விட எந்த இடத்துலயும் திராவிடம் அண்ணா எம்ஜிஆர் சொல்றாரு அப்படின்னா அங்க திராவிடமும் உள்ள வருது இல்ல? இல்ல, அது நிறைய பேரை நம்ம சொல்லிடலாம். அது வார்த்தை எதுகை மோனைக்காக அவர் இந்த விஜயை குறிக்கிறதுக்காக இதற்கு முன்னாடி ஆட்சி செய்தவங்கள குறிப்பிடுறாரு. அவ்வளவுதான் காட்டுறாங்க. அந்த பாட்டிலே பிக்சரைஸ்ல வந்து எம்ஜிஆர் வந்து இரட்டை விரலை காட்டுறாரு, அண்ணா ஒத்த விரலை காட்டுறாரு. இது அவங்களுடைய ஐடென்டிஃபை. அதெல்லாம் நடுவுல விஜய் நிக்கிற மாதிரி அந்த பிக்சரைஸ் வருது. அந்த வீடியோ என்ன சொல்றேன், அந்த பெரியாரு அண்ணாவையும் இன்றைக்கும் வந்து இப்ப பேரறிஞர் அண்ணான்னா பெருமையா தான் பேசுவாரு. யார் நம்ம நாம் தமிழர் கட்சி சீமான் கூட பேரறிஞர் அண்ணாவை வந்து பெருமையாக தான் பேசுவார். அதுக்காக அந்த திராவிட சித்தாந்தங்களை அவங்க ஏற்றுக்கிட்டாங்களாம் கிடையாது. தமிழர்களுக்காக அவங்க போராடினதை பெருமையாக பேசுவாங்க. தமிழ்நாடுன்ற பேர் வச்சதுக்காக பெருமையாக பேசுவாங்க. எப்படி நாடாளுமன்றத்தில் பேரறிஞர் அண்ணா தமிழ்நாடு என்பதற்காக வாதாடினாரோ அதை பெருமையாக பேசுவாங்க. அதுக்காக திராவிட சித்தாந்தம் இந்த அவர் வார்த்தையை புரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் நம்ம வரல. அடுத்தது என்ன சொல்றாரு? திராவிட அரசியல் இல்லை. ஆமா, மக்களுடைய தொப்புள் கொடியில் முளைச்ச கொடியும் பறக்குது. அப்ப தொப்புள் கொடி உறவுனா நம்ம யாரை சொல்லுவோம்? சரி, இயற்கையா சிங்களர்களை, அங்க இருக்க இலங்கை தமிழர்களை சொல்லுவோம். அப்ப தொப்புள் கொடி உறவு, அந்த கொடி மீண்டும் இங்க பறக்குது அப்படின்றாரு. அப்போ தமிழர்கள், இலங்கை தமிழர்கள் தமிழை குறித்து தமிழ் தேசியம், தமிழுக்கு முக்கியம், தமிழ் தேசியம்ன்ற எக்ஸ்ட்ரீமுக்கு போல தமிழர்களுக்கு முக்கியத்துவம், தமிழ்நாட்டில் தமிழர்கள் வாழ வேண்டும், தமிழர்கள் ஆள வேண்டும், அந்த சித்தாந்தத்தில் அவர் வராரோ அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அதே வார்த்தையில வர்றாரு, ஆதிக்குடியை காக்கும் கொடி. அதான் சார், வீரக்குடி, விஜயக்குடி. ஆமா, ஆதிக்குடியை காக்கும் கொடின்ற ஆதிக்குடி தமிழ் குடி. ஆமா, அப்ப திராவிட குடினா தமிழ் குடியை சொல்றாரு. அதுதான் சொல்றேன். அப்ப திராவிட குடின்றது இது எந்த இடத்துலயும் வரல அப்படின்றது நம்மளுக்கு. அப்புறம் வந்து அந்த கொடியில் வந்து வாகை மலர்ன்றது இலங்கை சின்னம், வாகை மலர்ன்றது வருது. அது மாதிரி வெற்றியின் சின்னம் தானே. அது வந்து வெற்றிக்காக ஒரு போருக்கு போயிட்டு வந்த வீரர்கள், அதே போல படை வீரர்கள், படை வீரர்களுக்குள்ளே சின்னம். இன்னைக்கு கூட ஒருத்தர் வழக்கு அவர் போட்டு ஆர்டிஐல செல்வம்ன்றவர் வந்து புகார் தெரிவிச்சுக்காருன்னா அது வந்து சிங்களர்களின் சின்னம், சிங்களருடையது வாகை மலர், அவங்களது தேசிய மலர்னு நினைக்கிறேன். அது போல அதனால அதை வந்து இங்க போட்டிருக்காங்க. பண்டைய தமிழ் இலக்கியங்கள்ல இருக்கே சார் வாகை மலர் நிறைய இருக்குது. நான் என்ன சொன்னா, ரெகக்னைஸ்ட் யார் வச்சிருக்கா, யாருடைய அடையாளமாக இன்றைக்கு அங்கீகாரத்தோடு இருக்குது. நம்மளுதுனா தாமரை அப்படி இருக்குதுல்ல, அது போல சொல்றேன் நான். ஆனால் நம்மளது வந்து சங்க இலக்கியத்தில் தாமரையும் இருக்கும். ஆனால் ஒரு கட்சிக்கு வந்து தேசிய சின்னத்தை அடையாளமாக வச்சிருக்குது நெருடல்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் பேசுறாங்க. அது அந்த மாதிரி. அதனால என்ன சொன்னா, இதுக்கப்புறம் என்னன்னா நட்சத்திரங்கள் சுற்றி 28 நட்சத்திரங்கள், அது 5 நட்சத்திரங்கள் நீல கலரில், 23 நட்சத்திரங்கள் வந்து பச்சை கலரில் இருக்குது. இது ரெண்டுமே வந்து திலகம் அப்படின்னு சொல்கிறார் அவர். இப்போ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா அவர் தமிழை குறித்து, தமிழர்களை குறித்து தான் பேசுகிறார் ஒழிய மற்றபடி அந்த உறுதிமொழி எடுக்கும்பொழுதும் சரி,
உறுதிமொழியில் 2 உறுதிமொழி எடுக்கிறாரு. அந்த உறுதிமொழி எடுக்கும்போது இந்திய இறையாண்மைக்கு நாங்கள் ஒத்து போய் கட்டுப்பட்டு இருப்போன்றாரு. தேசியத்தின் மேலே நம்பிக்கை வச்சுக்கிற ஒரு கட்சியாக காட்டுறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா போற்றுதலுக்குரியவர்கள் 2 பேர் வழி நடப்போன்றாரு. இந்திய சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தமிழ் தியாகிகள், திராவிட தியாகிகள், தமிழ் தியாகிகளை போற்றுவோம். அதற்கு அடுத்த வார்த்தையில் தமிழ் மொழிக்காக பாடுபட்ட மொழிப்போர் தியாகிகள். ஓகே, அந்த மொழிப்போர் தியாகிகள் ஜெனரலா சொல்ல அவர் தமிழ் மொழிக்காக பாடுபட்ட மொழிப்போர் தியாகிகளை போற்றுவோம். சரி அப்படின்னு அப்போ அந்த திராவிட சித்தாந்தம் அவருக்கு இல்லை, அந்த எண்ணத்துல அவர் வரல சார். தமிழர்களுக்கான அரசியல் பண்ண போறாரு, அதை அடையாளப்படுத்தியிருக்காரு. ஆனா உங்களால தமிழ் தேசிய அரசியல்னு சொல்ல முடியல. ஆமா, இது தமிழ் தேசிய அரசியலாவும் சொல்ல முடியல. ஏன்னா தமிழ் தேசிய அரசியல்ன்றது அதோட மொழிபெயர்ப்பு என்ன, அதோட விளக்கம் என்னன்னு தெரியாது. அது ஒருவேளை தமிழ் தேசத்தை குறித்து நீங்க சொல்றீங்களா அப்படின்ற ஒரு பிரிவினையை குறித்து சொல்றீங்களா, அந்த முரண்பாடு வந்துடும். அந்த வார்த்தையை தெளிவாக சொல்றதுக்கு தயக்கமாக தான் தமிழ் தேசியம்னு பேசுறீங்களா அப்படின்னு ஒன்று. ஆனால் தமிழர் உரிமை, தமிழர்களுக்கு உரிய உரிமை. எல்லா கட்சியுமே தமிழர் உரிமைக்கான கட்சி தானே. ஆஹா, இந்தியாவுக்குள்ள இருக்கிறதுல தமிழர் உரிமை, தேசிய கட்சிகள் இல்லாம மாநில கட்சி அப்படின்னு முழுக்க தமிழன் ஆள வேண்டும் அந்த சித்தாந்தத்துல வராரோ அப்படின்ற ஒரு சந்தேகம். இதெல்லாம் எப்படின்னா நம்ம ஊடகத்தில் விவாதிக்கக்கூடிய சந்தேகங்கள், அவ்வளவுதான். இல்ல திராவிடத்தை புறக்கணிக்கிறார் விஜய் அப்படின்றீங்களா? திராவிடத்தை விட்டு வேறு பாதையை தான் அவர் தேர்ந்தெடுக்கிறார். அப்போ திராவிடம் இல்லாத ஒரு பாதை, இல்ல தமிழர்கள் பாதை. திராவிடத்தை புறக்கணிக்கிறாருன்னா எதுக்கு எம்ஜிஆர் அண்ணாவை எல்லாம் 3 எழுத்து மந்திரம்னு சொல்றது, அந்த ஐடென்டிஃபை எல்லாம் அவங்கள பிக்சரைஸ் காட்டுறது, அந்த பிக்சர் பாட்ல வருது. திராவிடத்தை தாண்டி தமிழின தலைவர்களா அவங்க இருந்தாங்க. ஓகே, அதுதான் முக்கியம். திராவிடத்தை தாண்டி அவங்களோட அடையாளம் என்னமே தமிழின தலைவர்களா இருந்தாங்க, அதுதான் முக்கியம். அதனால அவங்களெல்லாம் எந்த கட்சியுமே போற்றுதலுக்குரிய. இப்ப காமராஜர் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் தேசிய அளவில் கிடையாது, அவர் தமிழர்களுக்காக பாடுபட்டவர், தமிழருக்காக ரொம்ப உழைத்தவர், தமிழ்நாட்டின் மறுமலர்ச்சிக்காக அதனால தான் காமராஜரை கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி தான் அது தமிழர்கள் அப்படின்ற அடையாளம் தான் அவங்களுக்கு. அதற்கு பிறகுதான் அவங்க திராவிடர்கள் அடையாளம். அந்த தமிழர் அடையாளத்தை இவர் எடுத்துக்கிறாரு. ஒப்பீட்டு அளவுல நாம் தமிழர் கட்சி மாதிரி தமிழக வெற்றி கழகம் அப்படி சொல்ல முடியுமா? நிச்சயமா, நிச்சயமா. அதுதானே, அதுதான். ஆமா, அவங்க தமிழ் தேசியம் அப்படின்றது முழுவதுமாக எடுக்கிறாங்க. இவர்கள் தமிழர்கள் உரிமை அப்படின்றத முழுவதுமாக எடுக்கிறார். ஓகே, அதுதான். இதுவும் ஒரு தமிழ் தேசிய அரசியல் தான் நீங்க அப்படி பார்க்கிறீங்க. நிச்சயமா. விஜய் அரசியல் வருகை யாருக்கு பதட்டத்தை கொடுத்திருக்கிறது, யாருக்கு அச்சத்தை கொடுத்திருக்கிறதா நீங்க பார்க்கறீங்க? இப்போ விஜய் அரசியல் நீங்க நான் சொன்ன மாதிரி ரசிகர்கள் ஓட்டு அப்படின்னா பாதி ஓட்டு தான் ரசிகர்கள் ஓட்டு விஜய்க்கு வரும். களத்துல நம்ம பார்க்கணும், களத்துல யதார்த்தத்தை பார்க்கணும். எல்லா கட்சியிலையும் ரசிகர்கள் இருப்பாங்க. 40-50 வயசுக்கு மேல இருக்கிறவங்களும் ரசிகர்கள் இருப்பாங்க, விஜய் ரசிகர்கள். 30 வயசுக்கு மேல இருக்கிற விஜய் ரசிகர்கள் 100% விஜய்க்கு ஓட்டு இருக்காது. ஓகே, அவங்க ஏதோ ஒரு கட்சியை சார்ந்தோ ஏதோ ஒரு சித்தாந்தத்தை சார்ந்தோ இருப்பாங்க. அதுக்கு ஏற்ற சித்தாந்தத்தை விஜய் பிரகடனப்படுத்தணும், அவங்க கன்வின்ஸ் ஆகணும். 30 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க விஜய் திரைப்படத்தில் ரசிக்கிறாங்கன்னா அதை ஓட்டா அவங்க மாற்றணும்னா, கதாநாயகனாக பார்த்தவங்க நாளைக்கு தலைவனாக பார்க்கணும்னா, இந்த காலங்காலமாக இருக்கிற கட்சிகளுக்கு இல்லாத ஒரு சித்தாந்தம் உங்ககிட்ட என்ன இருக்குது, லட்சியம் என்ன இருக்குது, அதை விஜய் பிரகடனப்படுத்தணும். போராட்ட காலத்துக்கு வரணும். நிறைய மாநில பிரச்சனைகள் நிறைய இருக்குது நம்மளுக்கு. நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இன்னைக்கு பிரச்சனைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜாதிவாரி கணக்கெடுப்பு, அதுல அவருடைய முடிவு என்ன? இல்ல சார், இதெல்லாம் மாநாட்டுக்கு பிறகாக நமக்கு தெரியும் அவர் என்ன கொள்கையோ. இல்ல, நான் அதை தான் சொல்ல வரேன். நீங்க கேட்கிற கொள்கைக்கு பிறகாக இதெல்லாம் நம்ம பார்க்க முடியும் ஒன்னொன்னா. நான் கேட்கறது இன்னைக்கு விஜய் அரசியல் கட்சி தொடங்கினது, இந்த சின்னம் அந்த கொடியை வெளியிட்டது, பாடல் வெளியிட்டது, நேற்றைக்கு ஒரு பரபரப்பு, இதெல்லாம் எல்லாருக்குமே அப்போ எந்த எல்லாருமே திரும்பி பார்ப்பாங்களா? எந்த கட்சியாவது கட்சி பேர் வச்சு கட்சி ஆரம்பிக்கும் போது கொள்கைகளை சொல்லுவாங்களா? அதற்கு பிறகு ஒரு 4-5 மாதம் கழிச்சு கொடியை அறிமுகப்படுத்தி, அதற்கு பிறகு 3-4 மாதம் கழிச்சு மாநாடு நடத்தி, அதற்கு பிறகு கட்சியோட கொள்கைகள் சித்தாந்தத்தை சொல்லுவாங்களா? என்றைக்கு கட்சி ஆரம்பிக்கிற அன்னைக்கு. ஏன்னா 15 மாதம் தான் இருக்குது இப்ப தேர்தலுக்கு. கொள்கை என்னன்னு கேட்டா தலையை சுத்திருச்சுன்னு சொன்னாரு ரஜினிகாந்த். அவர் அரசியலுக்கே வராம போயிட்டாரு. உங்க கட்சியோட கொள்கை என்னன்னு கேட்டாரு. மேடை போட்டு ராயப்பட்ட மைதானம்னு நினைக்கிறேன், எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. கமலஹாசன் மக்கள் நீதி மையம், இடதும் இல்லை வலதும் இல்லை மையம்னாரு. கொள்கை தயாராகினுக்குது, புக்கு ரெடியா எனக்குதுன்னாரு. நம்ம தானே. ஆனால் அவர் ஒரு 3% ஓட்டெல்லாம் எடுத்தாரு. இன்னைக்கு திமுகவோட கூட்டணியில் இருக்காரு, அப்படி போயிருக்காரு. சரிங்களா? இவரும் கண்டிப்பா கொள்கையெல்லாம் சொல்லுவாரு, சொல்லிட்டு தான் வரப்போறாரு. அதுலயே உங்களுக்கு இல்ல, அதுதான் வரும்போது சொல்லிடணும் கொள்கையை. இப்ப நீங்க சொன்ன 2 உதாரணமும் தயக்கத்தின் வெளிப்பாடு. இன்னைக்கு இல்ல நாளைக்கு. கட்சி தொடங்கி ஒரு கொடியை அனௌன்ஸ் பண்ணி ஒரு பெரிய விழாவை நடத்தி முடிச்சுட்டு கொள்கையே தெரியாம கட்சி தொடங்கி இருப்பாங்களா என்ன? கொடியே ரெடி பண்ணிருப்பாங்களா என்ன இவங்கெல்லாம்? அவன் பாக்குற யாருக்குமே அந்த கொள்கையை தெரியலையே.
மாதேஷுக்கும் தெரியல, எனக்கும் தெரியல, பேசுற நம்மளுக்கே அதான முக்கியம். டெஃபினிஷன் நீங்க இதெல்லாம் நம்ம யூகத்துல சொல்றது, அதுதான் அவர் கொள்கையை சொல்ல. இந்த விவாதம் வேண்டும்னு விஜய் நினைக்கிறாரு, இந்த காசிப் எல்லாம் பரவட்டும் விஜய் நினைக்கிறாரு. இது எந்த காசிப்பிங் பரவனாலும் சரி ஓட்டா கன்வெர்ட் ஆகாது மாதேஷ். ஏன்னா நம்ம பேசுற நம்ம யாரும் வந்து இதுக்கு கன்வின்ஸ் ஆகி நம்ம ஓட்டு போட மாட்டோம். இதாத்தான் இருக்கும்னு. அடுத்து நீங்க போராட்ட காலம் ஆர்ப்பாட்ட காலத்துல என்ன செய்ய போறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். எதிர்ப்பு அரசியலை எந்த அளவுக்கு நீங்க வந்து வீரியமா காட்ட போறீங்க. ஓட்டு வரும், நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல நிறைய ஓட்டு வரும். கமலஹாசனுக்கு 3% ஓட்டு, அதுவும் நகரத்துல எல்லாம் வந்து 2வது 3வது இடத்துல வரக்கூடிய அளவுக்கு லட்சக்கணக்கான ஓட்டு வித்தியாசம். ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்ல வந்து நிக்கிறோம். அதுக்கு மேல வந்து கிடைக்கணும்னா நீங்க முழு நேர அரசியல்வாதியா உங்களை களத்துல போராட்ட களத்துல காட்டணும். ஏன்னா இப்போ வந்து நீங்க நாம் தமிழர் எடுத்துக்கோங்க, சீமான் தொடர்ந்து போராட்ட காலத்துல எந்த அளவுக்கு காட்டிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது தான் அவர் வந்து 1% 3 ஆச்சு, 3 வந்து 6 ஆச்சு, இன்றைக்கு 8.22 வந்து நிக்கிறாரு. இதே போதாது, இதே எந்த வித மாற்றத்தையும் அவரால் கொடுக்க முடியாது. கண்ணு கட்டினது வரைக்கும் உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், சீமானால எந்த மாற்றத்தையும் கொடுக்க முடியாது. ஒரு கட்சியின் வெற்றியை தடுக்க முடியும், ஒரு கட்சியின் வெற்றியை தான் தடுக்க முடியும் ஒழிய இவர்கள் வெற்றி பெற்று ஆட்சி கட்டில உட்கார்ந்து ஆட்சி அதிகாரத்தில் கொண்டு வந்து மக்களுக்கு மாற்றத்தை உண்டு பண்ண முடியாது. அந்த நிலைமையில அவங்களே போராடிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது ஒரு புது கட்சி நீங்க வரும்பொழுது முதல் முறை உங்களுக்கு அதிக ஓட்டு விடும். அந்த ஓட்டை தக்க வைக்கணும், அந்த ஓட்டை அதிகப்படுத்தணும்னா போராட்ட களம் எக்கச்சக்கமா இருக்கும். அதற்கு நீங்கள் நான் மாநாட்டில் சொல்றேன், அடுத்தது சொல்றேன்னு நீங்க தயங்கிட்டே போனீங்கன்னா அது வந்து ஒரு கட்டத்தில் கமல் மாதிரி தான், ஒரு கட்டத்தில் ரஜினி மாதிரி 30 ஆண்டுகளாக, அதாவது கொள்கை தன்னை சுற்றி இருக்கும்போது ரஜினி கட்சி ஆரம்பிக்கல, கொள்கை தன் தலையை சுற்றும் போது கட்சி ஆரம்பிக்கலாமான்னு யோசிச்சார் இல்லையா? அதனாலதான் அந்த பிரச்சனை வந்துச்சு. கிட்டத்தட்ட 2 தலைமுறை அதனால அவர் பின்னாடியே நின்று வேஸ்டா போயிட்டாங்கல்ல. எவ்வளவு கனவுகளோட எவ்வளவு தூயவர்கள் நல்லவர்கள் கரைப்படாத அரசியலை கொண்டு வரணும்னு நினைச்சவங்க ரஜினி பின்னாடி நின்றவங்க எல்லாம் இன்றைக்கு வேஸ்டா போயிட்டாங்கல்ல. அது ஒரு நிலைமையில அதுதான் நான் சொல்றேன். ஏன்னா இன்றைக்கு இருக்கிற ஒரு தலைமுறை அவர் பின்னாடி நிக்குது. அந்த தலைமுறைக்கு அவங்களை விட வேகமா வந்துட்டார் பாத்தீங்களா, வேகமா வந்துட்டார். ஆனா அவங்கள மாதிரி தாமதப்படுத்தல வந்துட்டாரு. ஆனா உங்களுக்கு அந்த நேரத்திலே சொல்லியிருக்க வேண்டியதானன்றீங்க, ஏன் லேட் பண்றீங்க அப்படின்னு கேக்குறீங்க. உண்மையா நான் கேக்குறது, ஏன்னா இவர் வந்து இளைய வயதுல வந்திருக்காரு. இவர் வந்து இது திரைப்படத்துறையில பீக்ல இருக்கும்போது வராரு. அவங்க எல்லாம் வந்து திரைப்படத்துறை ஒரு கட்டத்துல முடிகிற நேரத்துல வந்தாங்க. ஆனா இவர் வந்து திரைப்படத்துறை இன்னைக்கும் வந்து 200 கோடி 300 கோடின்றாங்க ஒரு படத்துக்கு. அந்த சூழ்நிலையில அதெல்லாம் தியாகம் பண்ணிட்டு வந்திருக்காரு, நல்ல விஷயம். ஆனால் நம்ம அரசியல் இன்னைக்கு எப்படி இருக்குது? ஆட்சி அதிகாரம் செல்வாக்கு பணபலம் அப்புறம் வந்து கீழ்மட்டம் வரைக்கும் வந்து கட்டமைப்பு வசதிகள் இத்தனையும் இருக்குது. அப்புறம் பாரம்பரிய அரசியல், நான் பிறந்ததுலேருந்தே நான் உதவி செய்திருந்தேன், எங்கள் அப்பாவும் உதவி செய்திருந்தான், நான் பிறந்ததுலேருந்தே ரெட்டையில தான், நான் பிறந்ததுலேருந்தே கை சின்னம் தான், இப்படி எவ்வளோ பேர் நாங்கள் 3 தலைமுறை அப்படியே தான். அப்போ என்ன பிரச்சனை இருந்தாலும் அப்படியே தான் ஓட்டு அப்படின்ற மாதிரி ஒரு கட்டமைப்பு இங்கே வந்து ஏற்பட்டு இருக்குது. அப்போ இதெல்லாம் மாற்றத்தை கொடுக்கணும்னா நீங்கள் உங்களுடைய ஆக்ரோஷம் அதிகமாக இருக்கணும். வெறும் நான் கதாநாயகன் அந்த அளவில் மட்டும் இருக்கக்கூடாது. உங்களுக்கு விமர்சனம் வரதான் செய்யும், கேவலப்படுத்த தான் செய்வாங்க. எந்த வார்த்தையை பேசினாலும் கேவலப்படுத்த தான் செய்வாங்க. அதெல்லாம் பேசக்கூடாது. இன்றைக்கு அந்த மாணவர்கள் விஷயத்தில் அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், ஒரு 4 நிமிஷமா 5 நிமிஷமா அதை பேசினார். அது பேசும்போது சொன்னார், தமிழ்நாட்டில் போதை பழக்கம் அதிகரிச்சிருக்குதுன்னு. எவ்வளோ ட்ரோல் வந்துச்சு, இஷ்டத்துக்கு அவரை பற்றி ட்ரோல் பண்ணாங்களா, அவர் குடும்பத்தை பற்றி இல்லாமல் ட்ரோல் பண்ணாங்களா இல்லையா? அப்போ அந்த தயக்கத்தை நம்ம காட்டக்கூடாது. இந்த எதிர்ப்பு இந்த மாதிரி வரதான் செய்யும். அப்படி பார்த்தா நேற்றுக்கு கொடி வெளியிட்டதிலே ஏகப்பட்ட விமர்சனங்கள்லாம் வந்தது. அதையெல்லாம் தாங்கிக் கொள்ள முடியாத அளவுக்கு இருப்பாரா என்ன விஜய்? விஜய் தான் தைரியமா வராரு எல்லா விஷயத்துக்கும். அதுதான் என்னன்னா இந்த கொடி ஏற்று விஷயத்துல நிச்சயமாக அவர் வெளிப்படைத்தன்மையோட சொல்லியிருக்கணும். என்ன கட்சி, என்ன கொடி, என்ன சின்னம் அப்படின்னு. மாநாடுன்றது கட்சியோட ஒரு அங்கம், கட்சி ஆரம்பிக்கிறதுல கிடையாது. நீங்க என்ன சொல்ல வரீங்க? விஜய் பின்வாங்கிடுவாருன்றீங்களா? என்ன அரசியல் இருந்து பின்வாங்கிறது கிடையாது, விமர்சனத்திற்காக ஒரு தயக்கம் வருதோன்ற எண்ணம் வருது. பயப்படுறாரு. ஆமா, இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவர் திமுக எதிர்ப்பு அரசியல் பண்ணாதான் முடியும். தேசிய அளவில் இன்னைக்கு ஆளுங்கட்சி பிஜேபி தொடர்ந்து 15 ஆண்டுகளாக இருப்பாங்க. அவங்களை எதிர்ப்பு அரசியல் பண்ணாதான் முடியும். இந்த 2 எதிர்ப்பு அரசியல் முக்கியமா அவர் பண்ணாதான் முடியும். அப்ப அந்த விமர்சனங்களுக்கு அவர் பயந்தார்னா அது நடக்காது. அப்போ இந்த தயக்கத்தை நம்ம பார்க்கிறவங்களுக்கு என்னமா தோணுது? ஏதோ ஒரு தயக்கம் அவர்கிட்ட சொல்ல விவரிக்க முடியாத ஒரு தயக்கம் இருக்கிறதால தான் தள்ளி போடுறாரோன்ற எண்ணம் வருதா இல்லையா? உங்களுடைய பார்வை அது. விஜய் அரசியல், நான் முன்னாடி கேள்விக்கு இன்னும் பதில் முழுமையா வரல, அதனால மீண்டும் அதே விஜய் அரசியல் யாருக்கு சேதாரத்தை ஏற்படுத்தும்? சேதாரத்தை ஏற்படுத்தக்கூடியது பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கிட்ட தூரிய வரைக்கும்
இளம் தலைமுறை விஜய் கிட்ட சேர்றதுக்கு தான். சரி, கொஞ்சம் வயசானவங்க யாருடைய இது வந்து 3 இடங்கள்ல வந்து அது வந்து ரொம்ப சென்சிட்டிவ் பாயிண்ட். ஒன்று வந்து நாம் தமிழர், இன்னொன்று பிஜேபி, இன்னொன்று இப்போ ஆட்சியில் இருக்கிற திமுக. ஓகே, அதாவது இன்னைக்கு சின்ன தலைமுறை வருதுன்னா ஷார்ட் உடனடி ஆதாயம் வேணும் ஏதாவது ஒரு வகையில் அப்படின் போது ஆளுங்கட்சி திமுக. சரி, ஒரு எதிர்காலத்தில் ஒரு ஆதாயம் இருக்கும் அப்படின் போது ஒரு வளர்கிற கட்சி நாளைக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குதா அப்படின் போது அவர்கள் சேரக்கூடிய இடம் வந்து ஒன்று பிஜேபி, ஏன்னா மத்தியில் ஆளுங்கட்சியாக இருக்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நாம் தமிழர், அது ஒரு எழுச்சி மிக்கதாக இருக்குது. இந்த இளம் தலைமுறை இதில் போய் சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. எத்தனை சதவீதம் சொல்ல முடியாது. இந்த வாய்ப்புகள் வந்து மடை மாற்றப்படுமோ விஜய் பக்கம்? இது ஒரு பக்கம். இல்லை, நீங்க சொல்றது இது மூணுக்கு வந்து சேரக்கூடியது புதிய ஓட்டு, புதிய வாக்காளர்கள். எதிர்ப்பு ஓட்டுன்னு வரும்போது திமுக எதிர்ப்பு ஓட்டு, அந்த எதிர்ப்பு ஓட்டத்தில் பெரிய அளவில் வந்து இன்றைக்கு அறுவடை செய்யக்கூடிய இடத்துல யார் இருக்கான்னா சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் அதிமுக தான் பெரிய அளவில் அறுவடை செய்யக்கூடியது. ஏன்னா திமுக எதிர்ப்பு ஓட்டுனா ஆட்டோமேட்டிக்கா மக்கள் மத்தியில் தோன்றது அதிமுக தான். இப்ப விஜய் வராருன்னா அதிமுகவுக்கு போகாம அது விஜய்க்கு போகும். அததான் சொல்றேன், ஒரு சில சதவீதம் வந்து விஜய்க்கு போகும் வாய்ப்பு இருக்கு. ஓகே, இது வாய்ப்பு இருக்குது. அது எதிர்ப்பு ஓட்டு வந்து விஜய்க்கு போக வாய்ப்பு இருக்குது. இதுதான் இந்த சூழ்நிலை வந்து களத்தில் நம்மளுக்கு தெளிவாக தெரியுது. எல்லாருக்குமே வந்து ஓரளவு பாதிப்பு வாய்ப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது, பாதிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் எந்த சதவீதம் தெரியாது. அது வந்து சும்மா மினிமலாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ஒன்றும் சொல்ல முடியல. அவர் ஆட்சியை பிடிக்க வரணும்னு நினைக்கிறார் போல. அவங்க அப்படிதான், அவங்களுடைய ரைம்ஸ் எல்லாம் எல்லாமே அப்படிதான் இருக்குது. நேற்று பாடினதாக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், அதை சொல்கிறேன் நான் ரைம்ஸ்ன்ட்டு. அதை வைத்து பார்க்கும்போது அதிகாரத்தை பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த இலக்கு அடையணுன்ற மாதிரி அந்த ரூட்டுக்கெல்லாம் விஜய் இல்லை, நீங்க ஏதோ ஓட்டை தான் பிரிப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்றீங்க. அவர் ஓட்டை பிரிக்கிற அளவுக்கு தான் சக்தி. ஆமா, நிச்சயமா அதுதான் முடியும். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 60% ஓட்டில் வந்து திமுக அதிமுகவை பின்னி பிணைந்து இருக்கிறாங்க. 60% ஓட்டு. மீதி இருக்கிற ஒரு மிஞ்சி போனால் ஒரு 30% ஓட்டு வந்து மற்றவர்கள் 30% கிடையாது, 20% தான் மற்றவர்களுக்குள்ள ஓரளவுக்கு இருக்கலாம், அவ்வளோதான். 80% நான் சொன்னதே 80% ஓட்டே வந்து வராது, 70% ஓட்டு தான் பதிவாகும் அதிகபட்சம் போனால். அப்படி இருக்கும்போது ஒரு 10-15% தான் இந்த ரெண்டு கட்சிக்கு இல்லாமல் வெளியே இருக்கிற ஓட்டு. இப்போ இதில் எந்த அளவுக்கு அவரால் இந்த ஓட்டுக்களை கவர் பண்ண முடியும்? அப்போ நீங்கள் அதுதான் நீங்கள் பார்க்கணும். நம்மளுக்கு எனக்கு தெரிஞ்சு குறைஞ்சது அவர்கிட்ட இருக்கிறது வந்து ஒரு 4-5% ஓட்டு இருக்கலாம், அவ்வளோதான் விஜயோட ஓட்டு. இந்த மாநாட்டில் அவர் அறிவித்து இந்த ஒரு வருஷத்தில் அவர் போராட்ட காலத்தில் எப்படி நிற்கிறாரு, எதற்கு எதிராக ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு, ஒருவேளை மின் கட்டணத்துக்கு எதிராவா, சொத்து வரிக்கு எதிராவா, இந்த மாதிரி கொள்கை சித்தாந்தத்துக்கு எதிராக எதுக்கெல்லாம் வீரியமாக ஆர்ப்பாட்டம் பண்ணுறாரு, போராட்டங்கள் அறிவிக்கிறாரு, இதெல்லாம் ஒன்று. பட்டி தொட்டியெல்லாம் கட்டமைப்பு. ஏன்னா தேர்தல் அரசியல்ன்றதே வேற. எல்லா இடத்துலையும் எல்லாமே விளையாடும். சாம பேத தான தண்டன் எல்லாமே விளையாட்டு இருக்கோம். இதையெல்லாம் ஃபேஸ் பண்ண, இதுக்கு மேலே வந்து புரளிகள் பழிகள் எத்தனையோ வரும், அதெல்லாம் ஃபேஸ் பண்ணோம். இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி நிற்கணும் அவர். அப்போ நிற்கும்போது தான் இதை தாண்டி இருக்கிற ஓட்டு வரும். இப்போ இந்த நான் சொல்றது 4-5% வந்து ஒரு பஃபர் ஓட்டு, அடிப்படை ஓட்டு அவருக்கு. இதை தாண்டி வரணும்னா ரொம்ப கஷ்டம். அதை தாண்டி வரும்போது தான் அந்த போராட்ட அரசியல், முழு நேர அரசியல். இப்போ இருக்கிறது வந்து ரசிகரம் என்ற ஓட்டு, அவர் கதாநாயகன்ற ஓட்டு. அதுதான் நான் சொல்றது 4-5%. ஒரு கூட்டணி மனநிலைக்கு வராரு, யார் கூட்டணியா கூட்டணி சேர்றாரு, அப்படி ஒரு ஆப்ஷன் ஏற்படுத்தினா இப்போ நீங்கள் சொல்கிறது தானே. இப்போ நீங்கள் கூட்டணிக்கு அவர் வராரு அப்படின்னா ஒரு 4 ஆப்ஷன் வச்சுக்கலாம். முதல் விஷயம், அவர் கூட்டணிக்கு வரமாட்டார், தனியாக தான் நிற்பார். அது எனக்கு 100% அது ஒரு நம்பிக்கை. ஏன்னா தன்னுடைய கூட்டணிக்கு யாராவது வருவாங்களா? ஆமாம், அவர் கூட்டணிக்கு வரக்கூடிய அளவில் பெரிய அளவில் கட்சி கிடையாது. அதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு, 2வது வாய்ப்பு நான் சொல்கிறேன். இப்போ அந்த அளவுக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனா ஒருவேளை காங்கிரஸ், இவர் தலைமையை ஏற்று காங்கிரஸ் வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. காங்கிரஸ் ஊர் போய் சேர்ற வண்டியில ஏறி நின்னுங்கிறாங்க. அவங்க எங்க பார்டர் பிடிக்கணுமோ அங்க போய் பார்டருக்கு போயிடுறாங்க அவங்க. இல்ல, திமுகவுக்கு அதுதான் தன்னுடைய பஸ் வெற்றி. திமுக எதுக்காக பதட்டம் படுது அப்படின்னா, என்ன பதட்டம்? நேற்று கூட என்னன்னா திடீர்னு தொலைக்காட்சிகளில் ஒரு செய்தி வந்துச்சு. அந்த நேரத்தில் என்ன, இந்த மாதிரி மூத்த அமைச்சர்களாக மாற்றப்பட இருக்கிறார்கள். அப்புறம் பார்த்தா அந்த செய்தி ஒன்றும் இல்லைன்னு ஆயிடுச்சு. இல்லை, மாலை போய் தலைமைச் செயலாளர் மீட் பண்ணார் ஆளுநரை, அது செய்தி உண்மையாக கூட இருந்திருக்கலாமோன்னு கூட சிலருக்கு சந்தேகம் இருந்தது. இல்லை, அதுதான் நம்ம ஸ்டாலினே அறிவிச்சிட்டாரு. முதலமைச்சர் என்ன சொன்னார் கேட்டதுக்கு, அது போல் தகவல் எனக்கு எதுவும் வரலையேன்ட்டாரு. அப்போ அவருக்கு தகவல் வராமல் எப்படி தொலைக்காட்சியில எல்லாம் வந்துச்சு சரி அந்த செய்தி? எதுக்கு இந்த செய்தி?
எதுக்கு அந்த செய்தி? அதுதான் இப்போ இவங்க வந்து கொடியேற்றம் அந்த நேரத்தில் நடக்குது. சரி, யார் நம்ம விஜய் கட்சி தமிழக வெற்றி கழகம். அப்போ அதோட அட்ராக்ஷனையும் அதோட முக்கியத்துவத்தையும் மடைமாற்றுறதுக்காக இப்படி ஒரு செய்தி வந்துச்சோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் இருக்கும். யார் செஞ்சிருப்பாங்க? ஆமா, அதுக்கு காரணம் என்னன்னா, யார் செஞ்சிருப்பாங்க? அது எவ்வளோ பேர் இருக்கும். இப்போ திமுக எடுத்தீங்கன்னா எவ்வளவோ இருக்கலாங்க. அது ஐடி விங் இருக்குது, எல்லாமே இருக்குது. யார் செய்திருப்பாங்க நம்ம சொல்ல முடியாது. மொத்தம் இப்படி ஒரு செய்தி பரவுச்சா இல்லையா, அது ஒரு பக்கம். இதுக்கு நம்ம நம்பக்கூடிய காரணங்கள் என்ன இருக்குன்னா, திமுகவுக்கு வர்ற ஓட்டு இழப்புன்றது கிடையாது. திமுக கூட்டணியில வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுமோ, ஒன்று காங்கிரஸோ இல்லைன்னா நம்ம கம்யூனிஸ்டுகளோ இல்லைன்னா திருமாவளவனோ இல்லை வைகோவோ இவர்களெல்லாம் டிமாண்ட் அதிகப்படுத்துவாங்களோ. ஓகே, இது ஒன்று இருக்குதாங்க. ஏற்கனவே அங்கே அதிருப்தியில் இருக்கிறாங்க. இப்போ செல்வ பெருந்தகை சொன்னார், எவ்வளோ நாளைக்கு ஒரு கட்சியை நம்ம சார்ந்தே இருக்க முடியும், நம்ம தனியாக நிற்க வேண்டாம். ஆமாம், இப்போ அதான் சூழ்நிலைக்காக ஆஃப் ஆயிட்டு ஒன்று. சரி, இது ஒன்று. இன்னொன்று திமுக பக்கம் மட்டும் சொல்றீங்க, அதிமுக இல்லை, கார்த்திக் சிதம்பரம் சொல்கிறேன். கார்த்திக் சிதம்பரம் இது சொல்லிட்டு சொல்கிறேன். கார்த்திக் சிதம்பரம் என்ன சொன்னார், கூட்டணியில் சீட்டு கிடைக்கணும்னு சொன்னார். ரைட், இப்போ இது ரெண்டுமே ஆஃப் ஆயிட்டாங்கன்னு சமீபத்தில் விஜய் விமர்சனம் பண்ணியிருக்காரு, விஜய் இது பண்ணியிருக்காரு. சமீபத்தில் நடந்த நெருடல், திமுக எந்த பக்கம்னாலும் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது, அவங்க யாருக்குமே கை விரிப்பாங்க அப்படின்றது ராஜ்நாத் சிங் அழைச்சி காயின் வெளியிட்டது. அது சார் பிஜேபியோட திமுக போய் சேரும்னா இந்த நேரத்தில் அவங்க செய்வாங்களா சார்? ஏன் சார் இங்க ஓட்டே அவங்களுக்கு என்னது சொலையா வந்து அவங்களுக்கு வந்து ஃபுல்லா விழுந்துருது சார் ஓட்டு. இல்ல மாத்தே, 10 ஓட்டுல 9 ஓட்டு விழுது. நீங்க என்ன பேட்டி கேக்குறீங்க, எனக்கு ஆவாத ஒரு கூட்டு பக்கத்துல உட்கார வச்சு திடீர்னு இவர்கிட்ட நான் பேட்டி கேட்கறேன்னா எப்படி இருக்கும் எனக்கு? அது சொல்லுங்க. அதுல ஒரு சுயநலமும் அடங்கி இருக்கு சார். கலைஞருக்கு அந்த நாணய வெளியீடு தேவையான ஒன்று இன்னைக்கு. அதுக்கு அதை அனுமதி கொடுத்தவங்க அவங்க அதனால அழைச்சிருப்பாங்கல்ல. இல்ல, அது காங்கிரஸ்காரங்க என்னன்னா, அப்போ எங்களுக்கு தகுதி இல்லையா? ராகுல் வாழ்த்து எல்லாருமே சொல்லுவாங்க சார். வாழ்த்து சொல்லாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஒரு நல்ல நிகழ்ச்சினா வாழ்த்து சொல்லுவாங்க, ஒரு துக்க நிகழ்ச்சினா அது ஆறுதல் சொல்லுவாங்க, அது எதிரியா இருந்தா கூட ஆறுதல் சொல்லுவாங்க, ஒரு பிறந்தநாள் நிகழ்ச்சினா அதுக்கு வாழ்த்து சொல்லுவாங்க, அது வேற விஷயம். அந்த வாழ்த்து காங்கிரஸுக்கு லாபமா, காங்கிரஸால திமுக லாபமா? பாராளுமன்றத்தில் காங்கிரஸுக்கு லாபம், சட்டமன்றத்தில் திமுகவுக்கு லாபம். சட்டமன்றத்தில் வந்து காங்கிரஸால திமுகவுக்கு லாபம், பாராளுமன்றத்தில் திமுகவால் காங்கிரஸுக்கு லாபம். இப்படி தான் கொடுக்கல் வாங்கல், இப்படி தான் கடந்த காலங்கள்லையும் இருந்துச்சு. இந்திரா காந்தி காலத்துலேயும் சரி, அதே மாதிரி அதிமுக கூட கூட்டணி வச்சாலும் இப்படி தான் இருந்துச்சு. ஒருவேளை இந்த சந்தேகம் அவங்களுக்கு இருக்கலாம். ஓகே, இப்போ கூட என்னென்னா, திருமாவளவன் கூட கடந்த கூட்டத்தில் ஒரு கூட்டத்தில் பேசினார். என்ன பேசினார், மாநிலத்தில் ஒரு பட்டியலினமும் முதலமைச்சர் ஆகவே முடியாது. எந்த மாநிலத்தில் இருந்தா மாயாவதியை தான் உள்ள கிடக்கையின் வெளிப்பாடு. அதாவது ஒரு முதலமைச்சர்னு சொல்றாருன்னா முதல் நிலை அமைச்சர்களாக கூட வர முடியாதுன்றாரு. அவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, நீங்க முதலமைச்சர் அப்படி கிடையாது, முதல் நிலையில இருக்குது பாருங்க, போர்ட்போலியோஸ், ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி போர்ட்ஃபோலியோஸ் இருப்பாங்க. இந்த போர்ட்ஃபோலியோஸ் கூட நீங்க வர முடியாது. என்ன இவங்கெல்லாம் விஜய் கூட போயிடுவாங்கன்றீங்களா அப்படின்றது? இல்ல, யாருனாலும் எந்த பக்கம்னாலும் நம்ம சொல்லவே முடியாது. இல்ல, கடந்த காலத்துல பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னு கலைஞர் கடைசி வரைக்கும் காத்திருந்தாரு. அது போய் மக்கள் நல கூட்டணியில் விழுந்துச்சு இல்லையா அந்த கேப்டனு. அதனால எந்த சூழ்நிலை எப்படி இன்னும் மாறுதுன்னு சொல்ல முடியாது. ஆனால் அந்த மாற்றம் வரக்கூடாது அப்படின்றதுக்காக கொதிக்கிறத நீங்க அடக்கணும்னா எரியறத புடுங்குவாங்க. சரி, அது எந்த கட்சினாலும் செய்யக்கூடிய விஷயம் தான் அது. அப்ப அந்த விஷயமும் இருக்கலாம் ஒரு பக்கம். இப்ப விஜய் வந்து தனியா நிற்பார், முதல் ஆப்ஷன். ரெண்டாவது ஆப்ஷன் எடுத்தீங்கன்னா நீங்க காங்கிரஸ் கூட அவருக்கு வாய்ப்பு இருக்கிறது அப்படின்னு சொன்னேன் நான். இப்போ மூன்றாவது ஆப்ஷன் நீங்க சொன்னீங்கன்னா, அதாவது இது எப்படின்னா, அவங்க தலைமை தமிழக வெற்றி கழகம் விஜய் தலைமையில் காங்கிரஸ் ஒருவேளை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது, முதலமைச்சர் வேட்பாளரா அப்படின்னு அறிவிச்சுட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. மூன்றாவது வாய்ப்பு என்னன்னா, இந்த தமிழக வெற்றி கழகம் கொஞ்சம் இறங்கி வந்து ஒருவேளை காங்கிரஸ், அதிமுக, தமிழக வெற்றி கழகம் ஓரளவு அந்த மாதிரி கூட்டணி, வேற கட்சிகள் சேர்ந்து சில கட்சிகள் சேர்ந்து ஒரு கூட்டணி வைக்கவும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. விஜய் எடப்பாடி முதல்வர் ஆகிறதுக்கு வேலை செய்வாருன்றீங்களா? எந்த பக்கம்னாலும் இப்ப நாம் தமிழர் கட்சி எப்படி கேட்டுருக்காங்க, அப்ப நாம் தமிழர் கட்சி விஜய் முதல்வர் ஆகிறதுக்கா வேலை செய்யிட்டு இருப்பாங்க. தம்பி அழைத்தால் நான் போவேன்றார, தம்பி எப்படி முடிவெடுத்தாரோ கூட்டணி வைப்பேன்றார. அப்போ இதே கேள்வியை ரெண்டு பக்கமும் கேட்கலாம்ல. ஆனால் எப்போவுமே நம்ம சொல்ல முடியாது. 1980 வந்து 117 இடம் வச்சுட்டு கலைஞர் ஒரு பக்கம், மூப்பனார் ஒரு பக்கம். அப்போ அந்த நேரத்தில் எப்படி இருந்தாங்க? அகில இந்திய காங்கிரஸ் பாதி இடத்துல இருந்துட்டு அறிவிக்கலையா? தேர்தல் நேரத்தில் வந்து தேர்தலுக்கு முன்னாடி அறிவிச்சாங்க கலைஞர் தான் முதலமைச்சராக இருப்பாருன்னு. அதனால அப்படி ஒரு யூகத்தின் அடிப்படையில் நீங்க சொல்றது இதெல்லாம். ஆனா வந்து அவர் தனித்து தான் போவார். ஆமா, நாலாவது வாய்ப்பு என்னன்னா, நாம் தமிழர்
ஒரு தமிழக வெற்றி கழகம் இது சேரக்கூடிய வாய்ப்பு இருக்குதான்னா இது பெரிய அளவில் இல்லை. ஏன்னா அவங்க 2 பேரும் அதிமுக கூட சேர்றதுக்கெல்லாம் பிரகாசமா இருக்கா என்ன? இது மூன்றாவது வாய்ப்பு தான் நான் சொன்னேன். ஓகே, அதாவது எல்லா வாய்ப்பும் வந்து ஓப்பனா இருக்கிறது அப்படின்றது எப்படின்னா, இப்போ நம்ம போன தேர்தல் வரைக்கும் நினைச்சு பார்த்துருப்போமா, கமல் வந்து இவ்வளவு வாக்கு சதவீதம் வச்சிருக்கிற மையம் வந்து ஒரு பக்கம் போய் சேர்ந்துரும், இடது பக்கம் போய் சேர்ந்துரும், இடதும் கிடையாது வலதும் கிடையாது, நான் மையம்னு சொன்னவர் அந்த முள் எப்படி சாதாரணமா வலது பக்கம் அனாவசியமா ஒரு சீட்டு கூட கொடுக்காம உங்களுக்கு அவ்வளவு ராஜ்யசபா கொடுக்கறதா தகவல் வருது சார். ராஜ்யசபா இல்லை சார், சட்டமன்றத்தில் ஒருத்தர் நிற்கணும் இல்லையா? சட்டமன்றத்தில் ஒருத்தருக்காவது சீட்டு கொடுக்கணுமா இல்லையா? அவருடைய கெப்பாசிட்டிக்கு அவர் எவ்வளவு சீனியர், விஜயை விட எவ்வளவு பிரகாசமானவர், எவ்வளவு பிரசித்தி பெற்றவர், தன்னிகரற்ற ஒரு கதாநாயகன், அந்த மாதிரி கதாநாயகன் இல்ல. சட்டமன்றம் இப்பதான் 26 தான் சட்டமன்றம். ஹிந்தி படம் உள்ளவங்களே கோல வச்சுட்டு வரும். ரைட் சார், 26 தான் சட்டமன்றம். அப்ப திமுகவில் இருந்தாருன்னா சீட்டு கட்டாயம் கொடுக்க தான் போறாங்க. இல்ல பாராளுமன்றத்துக்கு, நாடாளுமன்றத்துக்கு ஏன் சீட் 40 இடத்துல கொடுக்கக்கூடிய இடத்துல ஒரு இடத்துல கூட வாய்ப்பு கொடுக்க முடியாது. அது இல்லாம அவரை பிரச்சாரா பயன்படுத்திட்டு எல்லா இடத்துலயும் பிரச்சாரம் பண்ண விட்டாங்களே பேச்சாளரா, அதெல்லாம் பார்த்தோம்ல. இதெல்லாம் கற்பனை நம்ம பண்ணிருக்க மாட்டோம். இதே வந்து அந்த தேர்தலுக்கு முன்னாடி மாதேஷ் கிட்ட நான் பேசினேன்னா, என்ன சார் நீங்க பொறுத்தாவது சொல்றீங்களேன்னு நீங்க, ஆனா நடைமுறையில் நடந்தது. அதேதான். இது போல வந்து நம்ம சொல்ல முடியாது. சரி, அவர் கட்சி ஆரம்பிக்கிறாரு, நம்ம வாழ்த்துறோம், இல்லைன்னு சொல்லல. ஆனால் அதாவது நம்ம ஓட்ஸ்வர்த்தா அவர் வார்த்தையில, வில்லியம் ஃப்ராஸ்ட் அவர் வார்த்தையில சொல்லணும்னா, வுட்ஸ் ஆர் லவ்லி டார்க் அண்ட் டீப் பட் we have many miles to go before we sleep. பாதை தெளிவா இருக்குது, ஆனா இன்னும் எவ்வளவு பயணம் இருக்குது, நிறைய கடினமான பயணம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி நிற்கக்கூடிய அளவுக்கு நீங்க நிப்பீங்களா அப்படின்றது தான் ஒரு கேள்விக்குறியா இருக்குது. ஓகே, உங்களுடைய பார்வையில கூட்டணி வைப்பாரா, தனித்தே பயணிப்பாரா விஜய்? எனக்கு தெரிஞ்சு தனித்தே தான் பயணிக்க வாய்ப்பு இருக்கிறது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும். அதற்கு பிறகு எப்படின்னு தெரியாது இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும். ஆனால் தனித்தே பயணித்தால் பெரிய அறுவடையை காண முடியாது. சோபிக்க முடியுமா அரசியல்ல? நிச்சயமா கஷ்டம். அது ஓகே, அரசியல்ல சோபிக்க முடியுமா விஜயால? போராட்ட களம் இது. அதான் போருன்றாரு. முன்னாடி எல்லாம் இப்ப எம்ஜிஆர் வந்து அரசியல்ல இருந்து தான் நடிகனா இருந்தார். முழுக்க அரசியல்ல இருந்து நடிகனா இருந்தார். சிவாஜியும் அரசியல்ல இருந்து நடிகரா இருந்தார். அப்பதான் எம்ஜிஆர் மட்டும் பரிணமிச்சாரு, சிவாஜியால பெரிய அளவுல பரிணமிக்க முடியல. ஒருவேளை அந்த கட்சியை அவர் சரியா பயன்படுத்தலையோ என்னமோ, ஆகமத்தில் அதனால எல்லாருமே அந்த மாதிரி எம்ஜிஆர் ஆயிட முடியாது. இன்றைக்கு வந்து தொண்டர்களும் சரி, ரசிகர்களும் சரி, வாக்காளர்களும் சரி ஓரளவுக்கு தெளிவா இருக்கிறாங்க. அதாவது கதாநாயகனாவே பார்க்கக்கூடிய சமூகம் இன்றைக்கு நிறைய இருக்குது. வெறும் ரசிப்பாங்க, ஆனால் ஓட்டா மாறுமான்றது சொல்ல முடியாது. அதுதான் கலைஞரும் கூட்டம் போடும்போது சொன்னார், லட்சக்கணக்காக கூடுறீங்க ஆனால் ஓட்டு போட மாட்டீங்களேன்னு. சரி, அது போல வந்து அதனால கலை யதார்த்தத்தை பார்க்கணும். இன்னைக்கு நம்ம பேசுகிற அதே மாதேஷ் அதே அடுத்த வருஷம் இதே மாசத்துல நம்ம பேசும்பொழுது இந்த எழுச்சியோட விஜய் கட்சி இருக்குதான் போது அப்போ நிறைய போராட்டங்களை, நிறைய பிரச்சனைகளை அவர் சந்திச்சிருப்பார். அதெல்லாம் ஃபேஸ் பண்ணணும். பார்க்கலாம் அவர் பண்றாங்களா என்னன்றது. உங்களுடைய பார்வையில வந்து அவர் தனித்து தான் பயணிப்பாருன்றீங்க. அதே போல விஜய் அரசியல் ஒரு தயக்கம் இருக்கு அவர்கிட்ட. ஒரு உண்மையாவே அடுத்து என்ன பண்ண போறன்ற ஒரு குழப்பம் இருக்கிறதா நீங்க சொல்றீங்க. அதுதான் உண்மையான்றதை பார்ப்போம், மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசியதுக்கு நன்றி பொன் வில்சன் சார். நன்றி.